The more you give importance to spiritual life, the more you will be blessed in this secular life. கடவுளோடு கொண்ட தொடர்பு தான் சாலமோனை இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாக்கியது. இதை கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க சாலமோன் வந்து இருக்கிறதெல்லாம் கிழிச்சிட்டு ரோட்ல தெரியல, இல்லாட்டி இருக்கிற சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு வெள்ளை சட்டையை போட்டுட்டு காட்டுக்குள்ள போய் உட்காந்து தவம் இருக்கல. அவன் கடவுளை பார்க்க பார்க்க இந்த உலகத்துல மிகச்சிறந்த ராஜாவாயிட்டான். எகிப்து நாட்டின் ராஜாக்கள், எனக்கு பைபிள பிடிச்ச வசனங்கள் ஒன்று, அவனுடைய முக தரிசனத்தை தேடி சாலமோன் ராஜாவுக்காக வெயிட் பண்ணாயலாம். செக்குலர் பீப்புள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அவங்க எல்லாம் உங்க முகத்தை பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கிங் ராஜாக்கள் சாலமோன் ராஜாவை பார்க்க. இவங்க யார் தெரியுமா? இந்த சாலமோன் ராஜான்றவன் இஸ்ரவேலுடைய ராஜா. இந்த இஸ்ரவேலர்லாம் யாரு? அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தவங்க, அவங்க வீட்டில் வீடு வாசலை கூட்டி விட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தவர்கள். ஆனால் இவங்க எந்த நாட்டுக்கு அடிமையாக இருந்தாங்களோ அந்த நாட்டு ராஜாவெல்லாம் இவங்கள பார்க்குற வந்து உட்கார்ந்துருந்தானா, அப்போ தேவனை பார்க்கிறவன், நான் சொல்கிறேன், தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறவன், தேவனோடு நெருங்கி நடக்கிறவன், இவன்லாம் வந்து சாதாரணமாக நீ நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மேலான இடத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். காரணம், நீங்கள் ராஜாதி ராஜாவை தரிசிக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் கடந்து வந்து இங்கே ஒரு சீட்டில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னா, யூ ஆர் ப்ரெஷியஸ் பீப்புள் இன் காட்ஸ் சைட். ஆமென், ஆமென். அதனால் எந்த வழியில் பார்த்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான கம்ப்ளீட் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கு. அவர் முகத்தை தரிசித்தவன் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி போனது கிடையாது. அவனை ராஜாவாக்கியிருக்கார் கர்த்தர். எப்பொழுதுமே தேவன் பெரியவர்களை பார்த்து பேசுவதில்லை, ஆனால் அவர் யாரிடத்தில் பேசுகிறாரோ அவன் பெரியவனாகி விடுகிறான். தேவன் பணக்காரர்களை பார்த்து பேசுவதில்லை, ஆனால் யாரிடத்தில் அவர் பேசுகிறாரோ அவன் பணக்காரனாய் மாறுகிறான். ஆகவே தேவனிடத்தில் பேசுவதற்கும் தேவனுடைய முகத்தை தரிசிப்பதற்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஆனால் அவர் முகத்தை பார்த்த பிறகு எல்லா குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட வளருது. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருப்பது, நீங்கள் வரலாம், டயர்டாக வரலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்கள். என்ன, ஆன்மீக வாழ்வுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே தான் உலக வாழ்க்கையே இருக்கிறது என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. The more you give importance to spiritual life, the more you will be blessed in this secular life. என்னை பொறுத்தவரை ஆன்மீக வாழ்க்கையை, நீங்கள் ஆன்மீக வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா? ஆன்மீக வாழ்க்கை என்பது என்னன்னா, எல்லாத்தையும் வச்சு நல்லா வாழ்ந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அங்கேதான் ஆன்மீக வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் ஆன்மீக வாழ்க்கை என்ன சொல்லுது? ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு 2 பேரும் அப்படியே என்ன செய்யப்பா, ஆளுக்கு கையில் ஒரு கமண்டலத்தையும் ஒரு பைபிளை வாங்கிக்காங்க, அப்படியே ஜோம் பண்ணிட்டு எங்கிட்டாச்சும் காடு கரன் பார்த்து உட்காந்து மடத்தில் உட்காந்து நல்ல டங்ஸ்லே பேசிட்டுங்கடா அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்லும்போதே பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். என்ஜாய்னர் கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஆதாம் அப்படியே தான் வெளியே வரான். என்ன பண்ற? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். கையத்தட்டு. That's what the reality of spiritual life.